Hi dear student, அசோக் சார் பேசுகிறேன். சார் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃப்ரம் சாமி வேந்தர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகேங்கண்ணா, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் பற்றி சார் நடத்தியிருந்தாங்க. அதில் மோனோசிட்னா என்ன, மைக்ரோபேஜஸ்னா, நியூட்ரோபிள்னா என்ன, லிம்போசைட்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்தோம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ வாட் இஸ் ஆன்டிஜன், ஆன்டிஜன் என்ன அப்படின்னு நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஆன்டிஜன்? ஆன்டிஜன் மீன்ஸ் நத்திங் பட் என்ன, டிசீஸ் காசிங் பேத்தோஜன். டிசீஸ் காசிங் பேத்தோஜன். ஓகே, ஒரு நோய் உண்டாக்கக்கூடிய ஒரு கிருமி. ஸோ அதை தான் என்னது நம்ம ஆன்டிஜன் சொல்கிறோம். ஸோ அந்த ஆன்டிஜனில் பார்த்தீங்கன்னா ஓகேவா, என்ன டைப் இருக்குது, எப்படி எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஓகே, ஆன்டிஜன் மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நத்திங் பட் டிசீஸ் காசிங் ஏஜென்ட். ஓகே, ஏஜென்ட்னா நோய் உண்டாக்கக்கூடிய ஒரு காரணம்னு சொல்லலாம். ஓகே, அதை தான் நம்ம ஆன்டிஜன் சொல்லலாம். ஸோ த டேர்ம் ஆஃப் ஆன்டிஜன் சிம்பிளி இஸ் கால்ட் அஸ் பண்ண ஏஜின்னு சொல்லலாம். Okay, it is used to two sense. The first to describe the molecules, okay, which generate the immune response. Okay, first என்ன பண்ணணும், first describe the molecules which generate the immune response. Okay, the once enters in our body, இந்த ஆன்டிஜன் ஒன்ஸ் நம்ம பாடியில் என்ட்ரு ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகே, ஸ்டிமுலேட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, அண்ட் த செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, இந்த மாலிகுல்ஸ் விச் இஸ் ரியாக்ட் த ஆன்டிபாடி. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இம்யூன் சிஸ்டம் ஃபஸ்ட்டு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஜென்ரேட் பண்ணோன்னே செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆன்டிபாடியோட நம்ம இம்யூன் சிஸ்டத்தோடு என்ன பண்ணுதுன்னா ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் ஆகும்பொழுது என்ன பண்ணுது, இந்த ஆன்டிபாடி இந்த ஆன்டிஜனை வந்து கில் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இதுதான் வந்து நம்ம ஆன்டிஜனோட இந்த டேர்ம். ஜென்ரல் என்ன சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் இது ஆன்டிஜன்ஸ் இஸ் லார்ஜ் complex molecular substance that can induce the detectable immune response. ஜென்ரலாக இந்த ஆன்டிஜன் பார்த்தா ரொம்ப லார்ஜ் சைஸாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் மாலிகுலர். ஓகே, ரொம்ப என்ன சார் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் என்னது, கூட்டமைப்பாக இருக்கிறது, இதாக இருக்கிறது மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ் தட் கேன் இன்டியூஸ் டிடெக்டபுள் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாரி தான் இருக்கும். ஓகே, நம்ம உள்ளே வந்திருக்கிற ஆன்டிஜன் உடம்புக்குள்ளே உள்ளே போனோன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா என்ன டைப் ஆஃப் ஆன்டிஜன் வந்திருக்கு, வைரஸாக பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக டிடெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆன்டிஜனாக இருக்கும். Thus an antigen is substances that specific to the antibody or T cell receptor and often used the synonym immunogens. ஓகே, இந்த ஆன்டிஜன் நம்ம என்ன சொல்லலாம்னா இம்யூனோஜன் கூட சொல்லலாம். ஓகேவா? ஆன்டிஜன் யூஸ் இந்த சினாமினிஸ் கால்ஸ் பண்ண இம்யூனோஜன்ஸ் சம்டைம்ஸ். ஓகேவா? இது என்ன சொல்லிக்கன்னா ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி ஆர் டி செல் ரிசப்டார் இதோடு தான் போய் என்ன பண்ணால் பைண்ட் ஆகும். ஓகே, அந்த டி செல் ரிசப்டார் அல்லது பண்ண ஆன்டிபாடியோட தான் இந்த ஆன்டிஜன் போய் பைண்ட் ஆகும் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கேட்போம். Histocompatibility antigen or cell surface antigen induced the immune response leading the rejection of allograft. ஓகே, allograft மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரே மாதிரி இது இருக்கிறது என்ன பண்ணுன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ என்ன சொல்லிடுறான், histocompatibility antigen or cell surface antigen that induced immune response leading. ஓகே, இப்போ ஹிஸ்டோகம்பேட்டிபிலிட்டி ஆன்டிஜன்ஸுங்கிறது பார்த்தா அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனோட மேலே அந்த அப்போ ஆன்டிஜன் இப்படி இருக்குன்னா அதில் சர்ஃபேஸில் இப்படி இருக்கும், இதான் சர்ஃபேஸ் ஆன்டிஜன். ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே ஒட்டி இருக்கிறது சர்ஃபேஸ் ஆன்டிஜன். அது என்ன கேன் பி இன்டியூஸ்டு இம்யூன் சிஸ்டம். ஓகே, இந்த இம்யூன் சிஸ்டத்தை என்ன பண்ணுன்னா இன்டியூஸ் பண்ணும்போது ஓகே இந்த சேம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே என்ன ஆகிடும்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே, அதான் அந்த இதில் கிராஃப்டில் பார்த்து நிறைய இருக்குது, ஆட்டோகிராஃப்ட்டு, அல்லோகிராஃப்ட்டு, ஐசோகிராஃப்ட்டு, ஜினோகிராஃப்ட்னு சொல்லி 4 டைப்ஸ் இருக்குது. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நம்ம சேம் இதே கூடிய என்ன பண்ணிடுதுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுது. ஸோ அதை தான் அல்லோகிராஃப்ட் ரிஜெக்ஷன் சொல்கிறது. இம்யூனோஜன்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்கன்னா இம்யூனோஜன் 2 மார்க் கேட்பான், கேப்டன் 2 மார்க்கில் கேட்பான். இம்யூனோஜன் சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் இன்செர்ட்டிங் இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூனோஜன் என்பது என்னென்னா இன்செர்ட்டிங் இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இம்யூனோஜன் நத்திங் பட் என்னது ஆன்டிஜன். ஆன்டிஜன் என்ன பண்ணணும், நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேப்டன் இது ஒரு 2 மார்க் கொஷின்.
ஹேப்டன் ஆர் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் நான் இம்யூனோஜெனிக். இது என்ன கிடையாது, இம்யூனோஜென்ட் கிடையாது, நான் இம்யூனோஜென்ட், பட் கேன் ரியாக்ட் வித் ப்ரொடக்டர் வித் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். என்ன சொல்லிங்க, நம்ம ஹேப்டன் என்பது ஒரு நான் இம்யூனோஜெனிக் ஏஜென்ட், நான் இம்யூனோஜென்ஸ், பட் கேன் ரியாக்ட் ஆக முடியாது எப்பொழுது இந்த ப்ரொடக்ட் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஒரு சில இம்யூன் ரெஸ்பான்சிபிள் மட்டும் என்ன பண்ணால் இது ரியாக்ட் பண்ணக்கூடியது. இந்த டிஸ்கஸ் என்னது, ஹேப்டன். டூமில் கேட்போம். இந்த சப்ஸ்டன்ஸ் கேன் that can enhance the immune response and antigen are called adjuvants. 2 mark. Adjuvants. What is adjuvants? Substance that can enhance the immune response to the antigen, that is called adjuvants. எந்த ஒரு ஆன்டிஜனா ஓகேவா, அது என்ன பண்ணுது, இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து என்கேஜ் பண்ண முடியும். ஓகே, அந்தமாரி ஆன்டிஜன் என்ன சொன்னால் அட்ஜுவன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, முக்கியமான 2 மார்க் கொஷின். தென் அடுத்தது முக்கியமானது எபிடோப் பேரட்டோப் அப்படின்ட்டு. ஓகே, எபிடோப் பேரட்டோப் முக்கியமான கொஷினுக்குன்னு 2 மார்க்கில் கேட்பான், 2 சத்துக்குன்னா 3 மார்க்கில் கேட்பான். சரி, எபிடோப் என்பது ஈஸ் அன் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் அண்ட் த ஆக்டிவ் பார்ட் ஆஃப் ஆன்டிஜன். ஓகே, ஆக்டிவ் பார்ட் ஆஃப் ஆன்டிஜன் இல்லைன்னா மீனிங் சொல்கிறேன். பேரட்டோப் இஸ் ஆன்டிஜன் பைண்டிங் சைடு, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஆன்டிபாடி ரெகனைஸ் பைண்ட் வித் ஆன்டிஜன். ஓகேங்களா, இப்போ பேரட்டோப் என்பது இதுதான் பேரட்டோப்னு வச்சுக்கோங்களேன். பேரட்டோப் அந்த ஆன்டிஜன் பைண்டிங் சைட் அண்ட் பார்ட் ஆஃப் த ஆன்டிபாடி விச் ரெகனைஸ் இந்த பைண்ட் வித் த ஆன்டிஜன். இது வர ஆன்டிஜன் வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆன்டிஜன், இப்படி ஆன்டிஜன் இருக்குது, இப்போ ஆன்டிபாடி இருக்கும். இப்போ ஆன்டிபாடி என்ன சொல்லியிருக்கோன்னா பேரட்டோப்புங்குது ஆன்டிஜன் பைண்டிங் சைடு. ஸோ இதுதான் ஆன்டிபாடி. ஸோ இதுதான் ஆன்டிபாடி. ஸோ இந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய இந்த ஆன்டிபாடி இது ஆன்டிஜனோட பைண்டிங் சைடோட போய் என்ன டைப் ஆஃப் என்ன ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாக பைண்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆன்டிஜனோட போய் பைண்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட், இதுதான் என்னது, பேரட்டோப். இப்போ எபிடோப் என்ன சொல்லிடுறான், ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் அண்ட் இஸ் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் ஆன்டிஜன். ஸோ இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே ஆக்டிவ் பார்ட் ஆஃப் ஆன்டிஜன். ஸோ ஈஸியாக டிட்டர்மின் பண்ணக்கூடியது இந்த ஆன்டிஜன் எந்த இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இம்யூன் ரெஸ்பான்ஸ் டிட்டர்மின் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டி பேர் தான் என்னது, எபிடோப். ஓகே, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்பான் 3 மார்க்கில். டிஃப்ரென்ஸ் பற்றி இந்த எபிடோப் பேரட்டோப்னு கேட்டால் இது அப்படியே எழுதிடும். ஓகேவா, முக்கியமான 3 மார்க் கொஷின். தென் அடுத்தது ஆன்டிஜெனிசிட்டி. Antigenicity is the property of the substance. Okay, the antigens that allow the react with the product of the specific immune response. So, antigenicity அப்படிங்கிறது என்ன பண்ணால் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இந்த ஆன்டிஜன் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதனால் ஆனது அப்படிங்கிறது தான் இந்த எதை சொல்லியிருக்கான், அலோ த ரியாக்ட் வித் த ப்ரொடக்ட் த ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸு. எந்த பகுதியோடு போய் ஆன்டிபாடி இம்யூன் சிஸ்டத்தோட ரியாக்ட் ஆகுதோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆன்டிஜெனிசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான கொஸ்டினை நோட் பண்ணிக்கோ, புரியுதா. இதுதான் ஆன்டிஜன். இதில் நிறைய 2 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது. தென் டைப் ஆஃப் ஆன்டிஜன்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் ஆன்டிஜன்ஸ் இருக்குது. இந்த பேசிஸ் ஆஃப் த ஆரிஜின் ஆன்டிஜன் ஆர் கிளாசிஃபைடு எக்ஸோஜீனியஸ் ஆன்டிஜன், எண்டோஜீனியஸ் ஆன்டிஜன். 2 டைப் இது, எக்ஸோஜீனியஸ் ஆன்டிஜன், எண்டோஜீனியஸ் ஆன்டிஜன். Okay, there are 2 type of antigens, exogenous antigen and endogenous antigen. Exona out, endona inside. Okay, the antigen with which is enters in the host from the outside of the outside in the form of microorganism, pollens, drugs, pollutants, that is called exogenous antigen. Okay, இதெல்லாம் exogenous antigen. ஆன்டிஜன் எப்போனா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அது எதோ வேணா இருக்கலாம். ஸோ நம்ம வெளியில் என்விரான்மெண்ட்லேருந்து தே கேன் என்டர்ஸ் இன்டு அவர் பாடி. ஸோ தட் இஸ் பண்ணால் எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன். ஏன்னா வெளியில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே என்ட்ராகுது. அதான் சொல்லி என்னென்ன பண்ணால் அது போலன் கிரெயின்ஸாக இருக்கலாம், ட்ரக்ஸாக இருக்கலாம், பொல்யூட்டன்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம் கேன் என்டர்ஸ் இன் அவர் த ஹோஸ்ட் பாடி, நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே போகுது. அது எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன். ஓகேவா, என்ன போச்சு, அது எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன். தென் அடுத்து இந்த ஆன்டிஜன் வித்
antigen, okay, which is are formed within the individual, okay, that is called which are formed within the individual, that is endogenous antigen. The best example blood group antigens. இதுனா முக்கியமான ஒன்று இருக்குது. இது எண்டோஜினஸ் ஆன்டிஜன் சொல்லுது. ஓகே, நம்ம உடம்புக்குள்ளாரியே உருவாச்சுன்னா அந்த ஆன்டிஜனுக்கு பேர் ஸோ எண்டோஜினஸ் ஆன்டிஜன். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பிளட் குரூப் ஆன்டிஜன் சொல்லிட்டு. ஓகே, பிளட் குரூப் ஆன்டிஜன் ஒரே மாதிரி இருக்கிற ஆன்டிஜன் இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா கொயாகுலேட் ஆகி பிளட் வந்து கெட்டு போய் நம்ம இறந்துடும். ஸோ ஆன்டிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும், ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, பிளட் குரூப் நடத்தும் போது நம்ம சொல்லலாம் என்ன டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்கணும், என்ன டைப் ஆஃப் ஆன்டிபாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுதான் பிளட் குரூப் ஆன்டிஜன் ஒரே மாதிரி இருக்கிற பிளட் கொயாகுலேட் ஆகி நம்ம இறந்துருவோம். அதான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்டிஜன். ஓகேங்களா? தென் இதான் வந்து ஆன்டிஜன். 5 மார்க்கில் கேட்பாங்கன்னா தென் அடுத்து ஆன்டிபாடி. ஆன்டிபாடி நத்திங் பட் இம்யூனோகுளோபின் ஐஜி. ஆன்டிபாடி நத்திங் பட் இம்யூனோகுளோபின் ஐஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லிக்கலாம், ஆன்டிபாடிஸ் இஸ் ஆர் இம்யூனோகுளோபின் ஐஜி ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் சிந்தசிஸ் எக்ஸ்போஸ் இந்த ஆன்டிஜன் கேன் பி கம்பைன்ட் ஸ்பெசிஃபிக்கலி வித் த ஆன்டிஜன். ஓகேங்களா? ஆன்டிபாடி என்பது ஒரு இம்யூனோகுளோபின். இம்யூனோகுளோபின்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி இது இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி தான் நம்ம இம்யூனோகுளோபின் சொல்கிறோம் இங்கிலீஷில். அது என்ன ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ்னால சிந்தசிஸ் எக்ஸ்போஸ்டு இந்த ஆன்டிஜன். எதுக்காக இதை சிந்தசிஸ் பண்ணால் ஆன்டிஜனை வந்து ஆன்டிஜனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்டிபாடி. ஆன்டிஜன் உள்ளே வந்து என்ன பண்ணுது, சிந்தசிஸ் பண்ணி அந்த ஆன்டிஜன் வந்து என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக அதை மட்டும் தனியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஆன்டிஜனை மட்டும் கில் பண்ணக்கூடியது தான் நம்ம இம்யூனோகுளோபின் அது ஆன்டிபாடின்னு சொல்கிறது. வென்னவர் பேத்தோஜன்ஸ் என்டர்ஸ் இன் அவர் பாடி த பி லிம்போசைட் ப்ரொடியூசர் அன் ஆர்மி ஆஃப் த ப்ரோட்டீன் கால்ட் அஸ் ஆன்டிபாடி டு த ஃபைட் வித்தின் தம். ஓகேவா? புரியுது என்ன சொல்கிறேன்னா, எப்போ வந்து நம்ம உடம்புல ஆன்டிஜன் வந்து உள்ளே நுழையுதோ அதே சமயம் அந்த சமயம் என்ன பண்ணுது, ஆர்மி என்ன பண்ணுது, ஆர்மியோட வேலை என்னது, எதிரிகளோட சண்டை போடுறது தான். ஓகே, இப்போ நம்ம இந்திய எல்லையில் என்னது பாகிஸ்தானுக்கு நமக்கு சண்டை வரதில்ல ஆர்மி. ஸோ அதே போல் இப்போ ஆன்டிஜனுங்கிறது பாகிஸ்தானோட ஆர்மி. அவன் வந்து நோய் உண்டாக்கூட ஒரு கிருமி, அதான் ஆன்டிஜன் சொல்கிறது. பாகிஸ்தான் இவன் நம்ம ஆளாரு இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடி யார், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய நம்ம ஆள் யார், ஆர்மி. அவர் வந்து ஆன்டிபாடி ஏபி. ஓகேவா? இப்போ இவர் என்ன பண்ணணும், இவர் உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறார், நம்ம நாட்டுக்குள்ளே உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறார். பாகிஸ்தான் ஆர்மி நம்ம நாட்டுக்கு உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறார். உடனே நம்மளால் சும்மா இருப்பார், எங்கேருந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே நுழையிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இவர் வந்து அழிக்கிறார். ஓகே, யார், இந்த ஆன்டிபாடி இந்த ஆன்டிஜனை வந்து கில் பண்ணிடுறாரு. ஸோ தட் இஸ் அவர் தான் பார்த்தோன்னா இம்யூனோகுளோபின். ஓகேங்களா? அவர் தான் பி லிம்போசைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அந்த ஆன்டிபாடி பி லிம்போசைட் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஆன்டிஜன் வந்து கில் பண்ணிடுது. Thus they are secreted by the response to the antigen by the effect of B cells is called as plasma cell. ஓகே, அந்த பி செல் இருக்கக்கூடிய பிளாஸ்மா செல்லு தான் இந்த ஆன்டிஜனை வந்து உள்ளே வந்தோன்னே இந்த ஆன்டிபாடி என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து கொண்டு விடுது. Then antibody are classified into the 5 major category. ஓகேவா? ஃபிசியாலஜி பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா இந்த ஆன்டிபாடி வந்து நம்ம வந்து 5 பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ 5 மேஜர் கேட்டகரியாக பிரிக்கலாம். என்னென்ன சார் அப்படின்னா, இப்போ ஐஜிஎம், ஐஜிஏ, ஐஜிடி, ஐஜிஇ, ஐஜிஜி அப்படின்னு சொல்லிட்டு 5 குரூப்ஸ் சொல்லியிருக்காங்க. உனக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கேமுடுங்கிறத பார்த்தோன்னா ஃபாஸ்டன்ஸ், கேமுடு. ஓகே, GAMED கேமுடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 5 டைப் ஆஃப் இம்யூனோகுளோபின் அப்படின்னு கேட்டோன்னா 2 மார்க்கில் இதுதான் கேமுடு ஞாபகம் வச்சுக்கோ. இது மறக்கவே மறக்காது, கேமுடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா G ஃபார் காமா, ஓகே, ஐஜி, ஜி. A ஃபார் ஐஜி, ஏ. ஆல்ஃபா, ஐஜி, எம். எம் ஃபார் மியூ, ஐஜி. ஓகே, E ஃபார் எப்சிலான், ஓகே, ஐஜி. D ஃபார் டெல்டா. என்ன இருக்குதா, கேமுடு. G ஃபார் காமா, A ஃபார் ஆல்ஃபா, M ஃபார் மியூ, E ஃபார் எப்சிலான், D ஃபார் டெல்டா. ஸோ அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுற, ஐஜி படிக்கிற. இம்யூனோகுளோபின் G, இம்யூனோகுளோபின் A, இம்யூனோகுளோபின் M, இம்யூனோகுளோபின்
E, immunoglobulin D ஞாபகம் இருக்கா? immunoglobulin G for gamma, immunoglobulin A for alpha, immunoglobulin M for mu, immunoglobulin E for epsilon, immunoglobulin D for delta. So that is gamed. ஞாபகம் வச்சுக்கோ. 5 டைப் ஆஃப் immunoglobulin இருக்குது. ஓகே, ஆன்டிபாடி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இயர் 1950s எக்ஸ்பெரிமெண்ட் போர்ட்டர் அண்ட் எடல்ட்மேன். ஓகே, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஸோ 1950 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டர் அண்ட் எடல்ட்மேன் ரிவீல்டு த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின். இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிச்சாங்க. எந்த ஷேப்லப்பா? இந்த ஒய் ஷேப்பில். இந்த ஷேப்பில் இருக்கிற இம்யூனோகுளோபினை இவங்க போர்ட்டர் அண்ட் எடல்ட்மேன் அப்படிங்கிறீங்க. இவர் தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அண்ட் ஆன்டிபாடி மாலிகுல்ஸ் இஸ் ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்பேரிஸ் இந்த 4 polypeptide chains to identical light chain and molecular weight 25,000 Dalton weight. There are approximately 214 amino acids and 2 identical heavy chain. Okay, the molecular weight 50,000 Dalton. D அப்படின்னா டால்டன் வெயிட். ஓகே, D அப்படின்னா டால்டன். அப்ராக்சிமேட்லி 450 அமினோ ஆசிட்ஸ். ஓகேவா? இது என்ன பண்ணால் 450 அமினோ ஆசிட்ஸ். சில பார்த்தா 450 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாரு, இது ஒய் ஷேப்பில் ஸ்ட்ரக்சரு. ஓகே, இது 2 ஹெவி செயின், இந்த சைடில் வருது 2 லைட் செயின். ஓகே, 2 லைட் செயின் 2 heavy chain, 2 light chain 2 heavy chain. இது லைட் செயின், இது 2, இது ஹெவி செயின். ஓகே, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஹெவி செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50,000 டால்டன் வெயிட். லைட் செயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 25,000 டால்டன் வெயிட். இது எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி செயின் 450 அமினோ ஆசிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 214 அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத okay, the polypeptide chains are linked together disulfide bond, SS bond. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெவி செயினு இது வந்துங்களா, இது 2 எதோடு இணைச்சிருக்குன்னா 2 SS பாண்டு. டைசல்ஃபைடு 2 எஸ்ஸுங்கிறதா டைனா 2 2 டைல்ஃபைடு சல்ஃபைடு பாண்டுனால இணைச்சிருக்காங்க. அதான் டைசல்ஃபைடு பாண்ட். ஓகே, அண்ட் ஒன் லைட் செயின் இஸ் attached to each heavy chains. 2 heavy chains are attached to each other form of Y-shaped. ஓகேவா? இது பார்த்தோன்னா ஹெவி செயின் அண்ட் அட்டாச் ஆகிருக்கு, ஒய் ஷேப்பில் இருக்குது. இந்த லைட் செயின் 2 எதோட அட்டாச் ஆகிருக்கு? இந்த ஹெவி செயினோட அட்டாச் ஆகிருக்கு. ஹென்ஸ் இந்த ஆன்டிபாடி ரெஃபரன்சஸ் H2L2. 2 ஹெவி செயின் இருக்குது, 2 L2 லைட் செயின் இருக்குது, அதனால் H2L2. ஓகே, the heavy chains have flexible hinge ring and the approximate middle. ஓகே, இது பார்த்தோன்னா இதான் ஹிஞ்ச், இதுதான் ஹிஞ்ச் அப்படிங்கிறது. 2ம் பார்த்தோன்னா எங்கள் அப்ராக்சிமேட்டாக மிடில் ஷேப்பில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். பாரு, இது வந்து லைட் செயின். இது லைட் செயின். ஓகேங்களா? இது ஃபுல்லும் ஹெவி செயின், 2 ஹெவி செயின், இது லைட் செயின், இங்கே ஒரு லைட் செயின், இங்கே ஒரு லைட் செயின். ஓகேங்களா? எதனால் இணைஞ்சிருக்கு? டைசல்ஃபைட் பாண்ட். ஓகே, இங்கே 2 கோடு பிடிக்கிறோம்னா டைசல்ஃபைட் பாண்ட்லாம் இணைஞ்சிருக்குது. ஓகேங்களா? இது கான்சன்ட் ரீஜன். ஓகே, இது ஆன்டிஜன் ஃபைட்டிங் சைட். ஆன்டிஜன் வந்து இந்த இதில் தான் பைண்ட் ஆகும். ஓகே, இது அமினோ எண்டு, அது அமினோ எண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் ஆன்டிபாடின்னு சொல்கிறது. முக்கியமான கொஸ்டின் 5 மார்க்கு, சம்டைம்ஸ் 3 மார்க்கில் டயக்ராம் போட்டு பார்ட்ஸ் லேபிள் பண்ண சொல்லுவாங்க. மறந்துடாத வரைஞ்சி பார்த்துக்க. நம்ம புக்கில் இருக்கிறது ஈஸியான டயக்ராம் இது மட்டும்தான். ஓகேங்களா? முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இம்யூனோகுளோபின் சொல்லி கேட்பாங்க. ஈச் லைட் அண்ட் ஹெவி செயின் ஹேஸ் 2 terminal end. ஓகே, அமினோ எண்டு கார்பாக்சில் எண்டுன்னு சொன்னல. கீழே இருக்கிறது கார்பாக்சில் எண்டு, மேலே இருக்கிறது அமினோ எண்டு, அதான் டெர்மினல் எண்டுன்னு சொல்கிறது. N டெர்மினல் எண்டு. ஓகே, இந்த ஆர் C டெர்மினல் கார்பாக்சில் எண்டு, அமினோ ஆர் N டெர்மினல் எண்டுன்னு மேலே இருக்கிறது. ஓகேங்களா?
So each chain, L chain, H chain has two regions. They have variable region and one end and much larger constant region as a other end. Okay, மேலே இருக்கிறது வேரியபிள், கீழே இருக்கிறது கான்ஸ்டன்ட் எண்டு அப்படின்னு சொல்கிறது. Okay, இந்த ஆன்டிபாடி ரெஸ்பாண்டிங் டு டிஃப்ரென்ஸ் இந்த ஆன்டிஜன், okay, they have very different variable region, but their C constant region is same in all antibodies. ஓகேவா, இதுதான் பார்த்தோன்னா ஒய் ஷேப்பில் இருக்கா, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இது மட்டும்தான் வேரியபிளாக இருக்கும். மாற எந்த டைப்பு ஆன்டிபாடி எப்படி இருக்குது, ஆன்டிஜன் எப்படி இருக்குது, எந்த ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதா, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குதா, பால் ஷேப் இருக்குதா, எலிப்ஸ் ஷேப்பில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இது என்னது இந்த பாட்டு மட்டும் மாறிக்கும். அதனால் இது வேரியபிள் ரீஜன், இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் இது கான்ஸ்டன்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் in each arm all monomer antibody variable region they have heavy and light chain combined to form up antigen binding site shape of pit the specific antigenic determinant. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேரியபிள் ரீஜன் சொல்கிறோம்ல, ஸோ இந்த ரீஜன் பார்த்தா ஆன்டிஜனோட போய் பைண்ட் ஆகிடும். இப்போ ஆன்டிஜன் எப்படி இருக்கும், ஸோ அப்படின்னா இந்த ஷேப்பில் வந்துருக்கும். இந்த ஷேப்பில் இருந்தால் இந்த ஆன்டிஜனோட போய் இந்த ஆன்டிபாடி பைண்ட் ஆகிறதுனால அந்த வேரியபிள் ரீஜன் தான் ஆன்டிஜன் பைண்டிங் சைட்னு சொல்கிறது, அது ஆன்டிஜன் டிட்டர்மினன்ட் சொல்கிறது. இந்த கான்சிக்வென்ட்லி ஈச் ஆன்டிபாடி மோனோமர் ஹேஸ் 2 such ஆன்டிஜன் பைண்டிங் ரீஜன். ஒவ்வொரு ஆன்டிபாடியும் 2 ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 ஆன்டிஜன் பைண்டிங் ரீஜனோடு இருக்கும். த கான்ஸ்டன்ட் ரீஜன் தட் ஃபார்ம் ஸ்டெம் ஆஃப் த ஆன்டிபாடி மோனோமர் டிட்டர்மின் த ஆன்டிபாடி கிளாஸ் அண்ட் சர்வ் காமன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆல் ஆன்டிபாடி. எல்லா ஆன்டிபாடி எந்த டைப் ஆஃப் ஆன்டிபாடி இருந்தாலும் எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட் ரீஜன் பார்த்தோன்னா எப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை தான் கான்ஸ்டன்ட் ரீஜன் ஆஃப் த ஆன்டிபாடி ஸ்டிக்கிங் மாரி சொல்கிறது, ஸ்டெம் மாரி இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் இம்யூனோகுளோபின், ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னப்பா, இம்யூனோகுளோபினோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, ஓகே, இம்யூனோகுளோபின் ஆன்டிபாடியோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா அக்ரிடிடேஷன், பிரிசிபிடேஷன், ஆப்ஷனைசேஷன், நியூட்ரலைசேஷன், இதுதான் மெயின் வேலையை. எதோ எல்லாம் பண்ணுதுப்பா, ஏஜி ஆன்டிஜனை பண்ணுற வேலை. ஓகே, அக்ளூட்டேஷன் திரிந்து போதல், பிரிசிபிடேஷன் கெட்டு போகிற மாரி, பால் கெட்டு போகிற மாரி இருக்கிறது, ஆப்ஷனைசேஷன் மேலே ஒரு ஓவர் கோட் பண்ணுறது. இப்போ ஆன்டிஜன் இப்படி இருக்குன்னா அது மேலே ஒரு ஆன்டிபாடி வந்து ஒரு ஓவர் கோட் பண்ணிடும். ஓகேவா. நியூட்ரலைசேஷன், ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா ஆன்டிஜனோட ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் பண்ணுறது நியூட்ரலைசேஷன். இது எல்லாமே பார்த்தோன்னா இம்யூனோகுளோபினோட ஃபங்க்ஷன், அக்ளூட்டேஷன், பிரிசிபிடேஷன், ஆப்ஷனைசேஷன், நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்பிளைன் கேட்டேன்னா 5 மார்க்கில் எழுதிட்டு இதுதான் முக்கியமான 5 மார்க் கொஷின். படம் போட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும், முக்கியமான அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க் கொஷின். ஓகே, அடுத்து பார்த்தா ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். என்ன சார் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்? ஓகே, ரெண்டுக்கும் இல்லை எப்படி வந்து இன்ட்ராக்ட் ஆகி எப்படி பைண்ட் ஆகுது அப்படிங்கிறது அதோட. ஓகே, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் பிட்வீன் த ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி பேசிஸ் ஆஃப் த ஹுமோரல் இம்யூனிட்டி ஆர் ஆன்டிபாடி இம்யூனிட்டி. ஓகே, எப்படி சார் இந்த 2 இது ரியாக்ஷன் இருக்குன்னு பண்ணோம், ஆன்டிஜன் ஆன்டிபாடியும் ஹுமோரல் இம்யூனிட்டி ஆர் ஆன்டிபாடி. ஹியூமோரல்னால் பிளட்டில் கூடிய அந்த ஆன்டிபாடி தான், இம்யூனிட்டி பேர் தான் ஹியூமோரல் இம்யூனிட்டி ஆர் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்கிறது. இந்த ரியாக்ஷன் பிட்வீன் த ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி அக்கர்ஸ் இந்த 3 ஸ்டேஜஸ். என்னென்ன ஸ்டேஜ் பண்ணால், ஃபஸ்ட்டு டூரிங் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ரியாக்ஷன் இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட ஃபார்ம் ஆகி அதை காம்ப்ளெக்ஸாக மாற்றுது, கடினமாக மாற்றிடுது. ஆன்டிஜன் ஆன்டிபாடி involve the formation of antigen antibody complex. Next stage leads to visible events like precipitation, occlusion. ரெண்டாவது அதை பைண்ட் ஆகணுன்னா, ஃபஸ்ட்டு அதை பைண்ட் ஆகி அதை கடினமாக மாற்றிடுது. மாற்றின அந்த ஆன்டிஜனை பிரிசிபிடேஷன், அக்ளூட்டேஷன், திரிவடை செய்தல் அல்லது கெட்டு போகிற மாதிரி பண்ணிடுது ஆன்டிஜனை. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் என்னது, இன்க்ளூட் த destruction of antigen ஆர் நியூட்ரலைசேஷன். ஒன்று தேர்டு ஸ்டேஜில் என்ன பண்ணணும், ஒன்று அதை அழிச்சிடணும், டிஸ்ட்ரக்ட் பண்ணிடணும், அதில் நியூட்ரலைஸ் பண்ணிடணும். ஓகே, அது எஃபெக்டிவ் இல்லாத மாரி
அதை வந்து கம்மி பண்ணி அதை மாற்றிடணும். ஸோ இதுதான் 3 இது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அதை வந்து பைண்ட் ஆகி அதை காம்ப்ளெக்ஸாக மாற்றிடுது. ரெண்டாவது ப்ரிசிபிடேஷன் அக்ரிடேஷன் ஃபார்ம் பண்ணுது. 3வது நியூக்ளியஸ் பண்ணிடுது அல்லது டெஸ்ட்ராய் பண்ணுது. இதுதான் ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட ரியாக்ஷன். 3 மார்க்கில் கேட்பாங்கன்னு. தென் அடுத்து பைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். எப்படி ஆன்டிஜன் ஆன்டிபாடி வந்து பைண்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ பைண்டிங் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி டியூ டு த 3 ஃபேக்டர்ஸ். எப்படி வந்து ஆன்டிஜன் வந்து ஆன்டிபாடியோட பைண்ட் ஆகுது? 3 காரணங்களால் பைண்ட் ஆகுது. என்னென்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா, தே ஆர் க்ளோஸ்னஸ் பிட்வீன் த ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். ஓகே, இப்படி ஆன்டிஜன் இப்படி இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, ஆன்டிபாடி வந்து இப்படி க்ளோஸாக இருக்கணும். ஓகேவா, ஆன்டிஜனுக்கு இப்படி க்ளோஸாக இருக்கணும். இப்படி ரெண்டும் க்ளோஸாக இருக்கணும். ஸோ அதான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இப்படி க்ளோஸாக இருக்கிறது. ஓகேவா. ஸோ தென் செகண்ட் அதான் ஆன்டிபாடி ஆன்டிஜன் கோவலன் பாண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி. நான் கோவலன் பாண்ட் ஆர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அண்ட் அஃபினிட்டி ஆஃப் த ஆன்டிபாடி. ஓகே, தேர்ட் என்ன, செகண்ட் என்ன சார், கோவலன் பாண்ட்ஸ் ஆர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். இதோட என்ன பண்ணால் கோவலன் பாண்டு ரொம்ப ஃபோர்ஸாக டைட்டாக கோவலன் பாண்டு மாரி இண்டிச்சிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி த ஆன்டிபாடி. ஓகே, இந்த ஆன்டிபாடி எப்படிங்கன்னா இதோட போய் ஒட்டிக்கிறது. ஆன்டிஜனை போய் அஃபினிட்டி ஆஃப் த ஆன்டிபாடி. ஓகே, அந்த ஆன்டிஜன் போய் அதோட போய் ஒட்டிக்குது. ஓகேங்களா, இதுதான் அதோட 3 ஃபேக்டர்ஸ். தென் வென் த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஆர் க்ளோஸ்லி ஃபிட்டட். இப்போ ரெண்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்படி இருக்கு. இப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்குது. என்னாச்சுன்னு பார்த்தா, வென் த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஆர் க்ளோஸ்லி ஃபிட்டட் த ஸ்ட்ரென்த் ஆர் பைண்டிங் இது கிரேட். அதோட பைண்டிங் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகுது. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஆன்டிபாடியும் பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும், ரொம்ப ஃபிட்டடாக இருக்கும், எங்கேயும் லூஸ் இல்லாமல் இதுமாரி ரொம்ப ஃபிட்டடாகிறது. அதான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வென் தே ஆர் அப்பார்ட் பைண்டிங் ஸ்ட்ரென்த் இஸ் லோ. அப்படி இருக்கும்போது பைண்டிங் ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பாண்ட்ஸ் ஆர் ஹோல்டு த ஆன்டிஜன் ஆன்டிபாடி கம்பெனிங் சைட் ஆர் நான் கோவலன் நேச்சர். ஓகே, ரொம்ப கேப் இல்லாமல் லூஸாக இருந்துச்சுன்னா அது நான் கோவலன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, திஸ் இன்க்ளூட் ஹைட்ரஜன் பாண்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டு, வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஹைட்ரோபோபிக் பாண்ட்ஸ். இது எல்லாமே பதினஞ்சுங்களேன் நான் கோவலன் பாண்ட் சொல்லுவாங்க. திஸ் இன்க்ளூட் ஹைட்ரஜன் பாண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட், வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஹைட்ரோபோபிக் பாண்ட்ஸ். இது எல்லாமே நான் கோவலன் பாண்ட்ஸ். இந்த ஆன்டிபாடி affinity is the strength of the reaction between the single antigenic determinant and single combining site on the antibody. Okay, என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, the antibody affinity is the strength of the reaction between is a single antigenic determinant. இந்த ஆன்டிபாடி அதோட ஸ்ட்ரென்த்னா இது அதை பைண்ட் ஆகிருக்குல்ல. ஸோ அதோட அந்த பைண்டிங் ரியாக்ஷன் பிட்வீன் த சிங்கிள் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் சிங்கிள் கம்பெனிங் த செட் ஆஃப் த ஆன்டிபாடி நல்ல பைண்டிங் ஆகிருக்குன்னா சிங்கிள் ஆன்டிஜனோட சிங்கிள் ஆன்டிபாடி நல்லா அதை போய் பைண்ட் ஆகிருக்குன்னா அதுதான். The cheap applications of antigen antibody reaction are they determine the blood group for the transfusion to study serological assessment and exposed to the infectious agents. என்ன சொல்லியிருக்குன்னா, the cheap application of the antigen antibody reaction are they determine the blood group for the transfusion to study the serological assessment can they expose the infective agents to develop the immunoassay for the quantification of various substances to detect the presence of absence of protein in serum and determine the characteristics certain immunodeficiency disease. இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா,
இப்போ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பிளட் குரூப்பை டிட்டர்மின் பண்ணலாம். இந்த எப்படியே டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஒரு பிளட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஸ்டடி பண்ணிடலாம். எது அந்த சீரம் எப்படி இருக்குது, சீராலஜிக்கல் ஸ்டடீஸ் அசஸ்மெண்ட், அது எக்ஸ்போஸ்டு இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் என்ன, அந்த பிளட்டில் என்ன இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை வச்சு அவனுக்கு என்ன இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ் இருக்குது, அந்த சீரத்தில் அவனோட பிளட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது ஒரு 5 மார்க் கொஷின் கேட்பாங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இதில் வந்து இது வரைக்கும் இது 5 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ முக்கியமான கொஷினை மறந்துடாது. தென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ ரியாக்ஷன் பிட்வீன் த soluble antigen. Okay, reaction between the soluble antigen and antibody leads to the visible precipitate in the formation which is called precipitin reaction. Okay, எப்படின்னா soluble antigenோட அந்த ஆன்டிபாடி விசிபிள் ஆகிற ஆன்டிபாடி அந்த ஆன்டிஜனோட போய் ப்ரிசிபிடேஷன் ஆச்சுன்னா அது பேர் என்னது, ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த antibody that bring about the precipitate in the formation of reacting with the antigen are called precipitin. Okay, and the precipitate in the formation precipitate formation வந்து நூல் மாரி ஃபார்ம் ஆகிட்டே போகுது. இந்த ரியாக்ட் வித் ஆன்டிஜனோட அந்த ஆன்டிபாடி இந்த ஆன்டிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா அது precipitin சொல்கிறோம். அதனால் அந்த ரியாக்ஷன் பேர் precipitin ரியாக்ஷன் சொல்கிறோம். Okay, whenever particular antigen interact with the antibody, it would result in the clumping or agglutination of the particular antigen, which is called agglutination reaction. Okay, ஒரு பர்டிகுலர் இருக்கிற ஆன்டிஜன் பர்டிகுலர் இருக்கிற ஆன்டிபாடியோட கிளம்பிங் திரிய வைக்கிறது. கிளம்பிங்னா குழம்பி பிறந்துச்சு திரிய வைத்தல் அப்படிங்கிற அது கிளம்பிங் ஆர் அக்ளூட்டேஷன் ஃபார்ம் ஆகிறது. அந்த ஆன்டிஜனுக்கு பேர் அக்ளூட்டேஷன் ரியாக்ஷன் என்று பேர். ஓகே, 3 மார்க்கில் கேட்போம். 2 மார்க்கில் ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன் அக்ளூட்டேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த ஆன்டிபாடி இன்வால்வ் இந்த பிரிங் about the agglutination reaction is called agglutination. ஓகே, எந்த அக்ளூட்டேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணதோ அந்த ஆன்டிபாடிக்கு பேர் அக்ளூட்டினின் அப்படின்னு சொல்கிறது. தென் ஆப்சனைசேஷன். ஓகே, அந்த லேயர் ஃபார்ம் ஆகுது. ஆப்சனைசேஷன் என்கேஜ் இன் த அட்டாச்மெண்ட் ஆஃப் த ப்ராசஸ் விச் இஸ் பேத்தோஜன் மார்க்டு தி இன்ஜெக்ஷன் ஆஃப் த டெஸ்ட்ரக்ஷன் பை த பேக்கோசைட்ஸ். ஓகேவா? பேக்கோசைட்னு செல் விழுங்குதுன்னு சொல்கிறது. இன்கல்ப் ஆஃப் தி செல்ஸ் அதனால பேக்கோசைட்ஸ் அது என்ன பார்த்து இன்ஜெக்ஷன் முழுங்கிறது இல்லை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுது. ஓகே, அந்த உள்ளே வரக்கூடிய ஆன்டிஜன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. Okay, the opsonization involved in the binding the opsonin, the antibody reactor receptor on the pathogenesis cell membrane. After opsonization bind with the membrane, phagocytes are attract with the pathogen. So, opsonization அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த ஆப்சோனின் மேலே இப்போ அந்த ஆன்டிஜன் அப்படின்னா இந்த ஆன்டிஜன் மேலே சுற்றி ஒரு ஆப்சோனின் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடுது, ஒரு உரை மாரி ஃபார்ம் பண்ணிடுது. அந்த ஆன்டிபாடி அந்த உரை மாரி அந்த செல் மெமரி பேத்தோஜன் மேலே செல் மெமரி ஃபார்ம் பண்ணிடுது. அந்த செல் மெமரின் ஃபார்ம் ஆன அடுத்ததுக்கப்புறம் பேக்கோசைட்ஸ் அட்ராக்ட் வித் பேத்தோஜன். இது என்ன பண்ணுது, இது எதுக்காக இது மேலே ஒரு உரை மாரி இந்த ஆன்டிஜனை சுற்றியும் இப்போ அந்த ஆன்டிஜன் உள்ளே இருக்குதுன்னு இந்த லைட் ப்ளூ கலரில் இருக்கிறது ஆன்டிஜன், ரெட் கலரில் இருக்கிறது ஆப்சோனின். இந்த ஆன்டிபாடி உருவாகக்கூடிய ஒரு லேயர் மெம்பரின். அது எதுக்காகனா அப்போ அந்த ஆன்டிஜன் வந்து எஸ்கேப் ஆகாமல் ஒரு மேலே சுற்றி ஒரு கோட் ஃபார்ம் பண்ணிடுது, ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிடுது. ஓகேவா? லேயர் ஃபார்ம் பண்ணோன்னா என்ன பண்ணிடுது, லேயர் ஃபார்ம் பண்ணோன்னா இந்த மேலே அந்த ஆன்டிபாடி லேயர் ஃபார்ம் பண்ணோன்னா எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்குது ஆன்டிஜனை. அப்புறமேட்டு என்ன பண்ணுது, இந்த ஆன்டிபாடி இந்த ஆன்டிஜனை போய் என்ன அட்டாக் பண்ணுது. ஓகே, அதான் சொல்லிடுவோம் அட்ராக்ட் வித் த பேத்தோஜன். ஸோ ஆப்சோனைசேஷன் is a process in which pathogens are coated with a substance is called as opsoninin. அந்த ஆன்டிஜன் சுற்றி ஒரு கோட் ஃபார்ம் பண்ணதுக்கு அதுக்கு பேர் ஆப்சோனினின். இந்த மார்க்கிங் த பேத்தோஜன் அவுட் ஆஃப் த செக்ஷன் பை த இம்யூன் சிஸ்டம் தஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் மச் எஃபிசின் பேக்கோசைட்டோசிஸ். ஓகே, எதுக்காகனா எஃபெக்டிவ் எஃபிஷியன்சியாக பேக்கோசைட்டிஸ் என்கல்ப் ஆஃப் தி செல்லுக்காக இதை வந்து என்ன பண்ணுது, மார்க் பண்ணி அதை சுற்றி என்ன பண்ணுது, ஓவர் கோட் பண்ணி அதை வந்து விழுங்கிடுது, அதை டெஸ்ட்ராய் பண்ணுது. அடுத்து பார்த்தோன்னா நியூட்ரலைசேஷன். ஓகே, நியூட்ரலைசேஷன் அப்படின்னா
ஓகே. அது வந்து அந்த ஆன்டிஜன் எஃபெக்டிவ் வந்து நம்மளுடைய ஹோஸ்ட் பாடிக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாமல் அதை பாதுகாக்கிறது தான் நியூட்ரலைசேஷன். ஓகே. அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. Reactions are the reactions of antigen antibody involve the elimination of the harmful effect of bacterial exotoxins or virus specific antibody. ஓகே. நம்ம ஆன்டிபாடிக்கு பதிலாக அதை பாக்டீரியலோ இல்லை வைரஸோ எக்ஸோடாக்சின்ஸோ எதாக இருந்தாலும் அந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் அதை என்ன பண்ணுது, நியூட்ரலைஸ் பண்ணுறதான் இந்த நியூட்ரலைசேஷன். ஓகே. These neutralizing substance, the antibody is known as ஆன்டிடாக்சின்ஸ். இந்த நியூட்ரலைஸ் பண்ணுறதுனால அந்த ஆன்டிபாடிக்கு பேர் என்னது, ஓகே, ஆன்டிடாக்சின்ஸ். அந்த ஆன்டிபாடிக்கு பேர் ஆன்டிடாக்சின்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஹோஸ்ட் செல். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லிங்கன்னா ஹோஸ்ட் செல். இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி produced in the host cell in response to the bacterial exotoxins or corresponding the toxide inactivated toxins. இப்போ specific antibody produced in the host cell responsive to the bacterial exotoxins or corresponding the toxide inactivated. இப்போ நம்ம அந்த பாக்டீரியா கிராஸ் பண்ணக்கூடிய லிபரேட் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸின் சப்ஸ்டன்ஸை நம்ம ஆன்டிபாடி என்ன பண்ணுது, டாக்சைடு சப்ஸ்டன்ஸை இன்ஆக்டிவ் டாக்ஸின்ஸாக மாற்றுறது தான் நம்ம ஆன்டிபாடியோட வேலை. ஸோ இதுதான் 4 மெத்தடில் நம்ம ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடைபெற்று அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை அதை 4 மெத்தட் மூலிமா அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் எந்தெந்த மெத்தடில் இது பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வேக்சினும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து இது நடக்குது. ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் பார்த்தா இந்த உள்ளே இருக்கிறது ஸ்டார் மாரி இருக்கிறது வைரஸ், இந்த ஒய் ஷேப்பில் இருக்கிறது ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த பாக்டீரியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபாடி வந்து பைண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. அது நியூட்ரலைசேஷன். எக்ஸோடாக்சின்ஸு டாக்சைடு வந்து என்ன பண்ணுதுன்னா உள்ளே அட்டாக் பண்ணி இது அந்த ஸ்டாரையும் இந்த எல் ஷேப்பில் இருக்கிறதையும் டெஸ்ட்ராய் பண்ணுது. தென் அக்ளூட்டேஷன். ஓகே. இப்போ பாக்டீரியா நிறையா இருக்குது, அப்போ ஆன்டிபாடிஸ் நிறையா இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அக்ளூட்டேஷன் ஃபார்ம் பண்ணிது. எல்லாம் பால் வந்து திரிஞ்சு போகிற மாதிரி அக்ளூட்டேஷன் ஃபார்ம் பண்ணிது. பிரிசிபிடேஷன். ஓகே. அந்தந்த இடத்துக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆன்டிஜனுக்கும் எல்லோ கலர் ரவுண்ட் பால் சக்கரை பால் மாரி இருக்கிறது பார்த்தா ஆன்டிஜனு, ஒய் ஷேப்பில் இருக்கிறது ஆன்டிபாடி. ஒவ்வொரு ஆன்டிஜனுக்கும் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தா 2 ஆன்டிபாடி பைண்ட் ஆகி அது பிரிசிபிடேஷன் பண்ணிடுது, சாலிபிளாக கரைச்சிடுது. தென் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். ஓகேவா. இதை ஃபாரின் செல்ஸில் இருக்கிற எப்படி வந்து உள்ளே வருது, உள்ளே வந்தால் எப்படி இதை வந்து இது அழிக்குது அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா. தென் அடுத்து பேக்கோசைட்டோசிஸ். இப்போ பார்த்தோன்னா இதுமாரி இருக்குது ஒரு ஆன்டிபாடி. ஓகேவா. பேக்கோசைட்டிஸ். இப்போ பார்த்தோன்னா டிசீஸ் காசிங் ஏஜென்ட் பேத்தோஜன்ஸும் உள்ளே வருது. உள்ளே வந்தோன்னா இது அப்படியே ஃபார்ம் ஆகும். ஓகேவா. இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே கருவு மாரி ஃபார்ம் ஆகும். ஓகே. ஃபார்ம் ஆகணுன்னா இந்த ஆன்டிபாடி அந்த ஆன்டிஜன் உள்ளே வந்துடுது. உள்ளே வந்தோன்னே இது என்ன ஆயிடுது, சுற்றியும் ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா. இப்போ ஃபார்ம் ஆகணுன்னா ஓகே இது என்ன பண்ணுது, இந்த இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே சின்னதாக எல்லாம் லிபரேட் பண்ணிடுது. என்கல்ப் பண்ணி அந்த செல் சப்ஸ்டன்ஸு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸை லிபரேட் பண்ணிடும் வெளியில். ஓகே. அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, பேக்கோசைட்டோசிஸ். இப்போ உள்ளே வந்துருக்குது. உள்ளே வந்து கவர் பண்ணிடும். மேக்ரோபேஜஸ் ஃபுல்லாக இதை கவர் பண்ணோன்னே ஓகேவா, இது ஃபுல்லாக கவர் பண்ணோன்னா இந்த பாக்டீரியா வந்து வெளியில் லிபரேட் பண்ணிடும். ஓகே. அண்ட் இன்ஃப்ளமேஷன். இப்போ இந்த இடத்துல இன்ஜூரி காயம் ஏற்பட்டுச்சு. காயம் ஏற்பட்ட இடத்துல மைக்ரோப்ஸ் உள்ளே வந்து பிளட்டோட வந்து இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. அது இன்ஃப்ளமேஷன். தென் செல் லைசிஸ். ஓகே. உள்ளே வந்து ஒரு செல் என்ன பண்ணுன்னா இது பேக்கோசைட்டோசிஸ்மே தான். செல் வந்து உள்ளே வந்து ஒரு மைக்ரோப்ஸை லைசிஸ் பண்ணி வெளியே அனுப்புறது செல் லைசிஸ். ஓகேவா. இதுதான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். படத்தை பார்த்து அது மேலே படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வேக்சின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா. ஓகே அண்ணா, தேங்க்யூ.